நடப்பு ஐபிஎல் தொடரில் நேற்று மும்பை இந்தியன்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் மோதின. முதலில் பேட்டிங்கை தொடங்கிய சன்ரைசர்ஸ் எதிர்பார்த்த வேகத்தில் ரன்களை சேர்க்க முடியவில்லை. ஹெட் 30 பந்துகளில் 48 ரன்கள் சேர்த்தார். கேப்டன் கமின்ஸ் 17 பந்துகளில் 35 ரன்கள் சேர்த்துக் கொடுத்தார். மற்றபடி நிதிஷ் 20, யான்சன் 17 என்று ரன்கள் எடுத்துக் கொடுத்தனர். மற்ற முக்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இதன் விளைவாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 173 சேர்த்தது. 174 எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்குடன் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்கை தொடங்கியது. 34 ரன்கள் சேர்ப்பதற்குள் 3 விக்கெட்டுகளை இழந்தது. உலகின் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவ் ஆட்டத்தின் போக்கையே மாற்றினார். 51 பந்துகளுக்கு 102 ரன்களை சேர்த்து இறுதி வரை தன் விக்கெட்டை இழக்காமல் அணி வெற்றி பெற உதவினார். அவருடன் இணைந்து களத்தில் நின்ற திலக் வர்மா தன் பங்கிற்கு 37 ரன்கள் சேர்த்தார். 17.2 ஓவரில் மும்பை இந்தியன்ஸ் 174 ரன்கள் சேர்த்து வெற்றி பெற்றது.